தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். முதலில் பொது தேர்தலே நடத்தப்பட வேண்டும், பசில் தெரிவிப்பு. மக்கள் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. 2100 கிராம உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்கள் வழங்கி வைப்பு. வடமாகாணர் ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம். கணவனின் அந்தரங்க பகுதியில் சூடு வைத்த பெண்ணால் அதிர்ச்சி. யாழில் மீட்கப்பட்ட 5 கன்னிவெடிகள். சுதந்திர கட்சி ஒன்றுபட வேண்டும், தயாசிரி ஜெயசேகர் எம்பி கோரிக்கை. கடந்த 2 வருடங்களில் வழங்கப்பட்டுள்ள 30 மில்லியன் சிவப்பு மின் பட்டியல் கஞ்சன விஜயசேகர தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பிலான விசேட அறிக்கையை வாகன இறக்குமதியாளர்கள் தமக்கு விரைவில் வழங்க உள்ளதாகவும், இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பிலான விரிவான தகவல்கள் அதில் உள்ளடங்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். இறக்குமதி துறை நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் அமைச்சருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நிதியமைச்சில் இடம்பெற்றது. அதன்போது அனைத்து வாகனங்களையும் ஒரே நேரத்தில் இறக்குமதி செய்யாமல் பல பிரிவுகளின் கீழ் இறக்குமதி செய்வது நடைமுறை செயல் என்று இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு அதில் பொது போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்கள், பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், தனியார் வாகனங்கள் போன்றவற்றை பாகங்களாக இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவது மிகவும் நடைமுறைக்குரியது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வரி செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள தேர்தல்களில் பொது தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்று சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் முதலில் அதிபர் தேர்தலை நடாத்துவதற்கு தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க முனைப்பு காட்டி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அண்மையில் ரணிலை பசில் ராஜபக்ச சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுஜன முன்னணியின் பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதனை விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் எந்த ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்நோக்க ஆயத்தமாகுமாறு பசில் ராஜபக்ச கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மக்கள் வங்கியில் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்பில் வெளியாகும் போலி விளம்பரங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. உயர்தர மாணவர்களை இலக்காக கொண்டு குறித்த மோசடி நடவடிக்கை இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் மக்கள் வங்கியின் முகப்புத்தக பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது: உயர்தரத்தில் தேர்ச்சி பெற்ற 18 தொடக்கம் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு மக்கள் வங்கியில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவும் மற்றும் முழுமையான விவரங்களை அறிய கீழே உள்ள நீல நிற இணைப்பை கிளிக் செய்யவும் அல்லது பேங்க் என்று கமெண்ட் செய்யவும் என கோரும் இந்த விளம்பரம் முற்றிலும் போலியான மோசடியாகும். இந்த விளம்பரத்திற்கு மக்கள் வங்கிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இத்தகைய மோசடிக்காரர்களின் செயல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு மக்கள் வங்கியின் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் எந்நேரமும் மக்கள் வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளம், உத்தியோகபூர்வ சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பொது செய்தித்தாள் விளம்பரங்கள் போன்ற உத்தியோகபூர்வ ஊடகங்களில் மட்டுமே வெளியிடப்படும். அத்தகைய உத்தியோகபூர்வ விளம்பரங்கள் இத்தகைய 3ஆம் தரப்பு சமூக ஊடகங்கள் அல்லது பிற தரப்பினர் மூலமாக ஒருபோதும் விளம்பரப்படுத்தப்படுவதில்லை என்பதையும் நாம் வலியுறுத்துகிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023 டிசம்பர் 2ஆம் தேதி பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட கிராம உத்தியோகத்தர்களுக்கான பரீட்சை முடிவுகளின்படி பிரதேச செயலக மட்டத்தில் அதிக புள்ளிகளை பெற்ற 2100 விண்ணப்பதாரர்களுக்கு கிராம உத்தியோகஸ்தர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அடையாளமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில நியமன கடிதங்களை வழங்கி வைத்துள்ளார்.
வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மகாவலி அபிவிருத்தி என்ற பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்துமாறு கோரி கொக்குத்தோடுவாய் கருணாகேணி பிரதேச மக்களினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த போராட்டத்தில் நில அபகரிப்பை தடுத்து நிறுத்த உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் பிரதேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக அங்கிருக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கணவனின் கை மற்றும் கால்களை கட்டி போட்டு அந்தரங்க பகுதியில் மனைவி சூடு வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. கணவனுக்கு போதைப்பொருள் கொடுத்து மயக்கத்தை ஏற்படுத்திய பிறகு அவரை கட்டி போட்டு அந்தரங்க உறுப்பை சிகரெட்டால் சுட்டு காயப்படுத்தி கொடுமைப்படுத்தியுள்ளார் மனைவி. ஏற்கனவே பலமுறை கணவனை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் நிலையில் அதனை தாங்க முடியாத கணவன் முன்னெச்சரிக்கையாக மனைவி தன்னை கட்டி வைத்து தாக்குவது, சிகரெட்டால் சுடுவது போன்ற காட்சிகளை கணவன் சிசிடிவி கேமரா மூலம் பதிவு செய்துள்ளார். இதனை ஆதாரமாக கொண்டு கடந்த 5ஆம் தேதி போலீஸ் நிலையத்தில் கணவன் மனைவிக்கு எதிராக முறைப்பாடு அளித்துள்ளார். இதனையடுத்து மெஹர் ஜஹான் மீது கொலை முயற்சி, சித்திரவதை செய்தல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வேலடி சரவணை மேற்கு பகுதியில் உள்ள காணியொன்றில் இருந்து 5 மிதிவடிகள் மீட்கப்பட்டுள்ளன. ஊர்காவல்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குறித்த மிதிவடிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த மிதிவடிகளை நீதிமன்ற அனுமதியுடன் கொண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினரின் உதவியுடன் செயலிழக்க செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பிளவுபட்டுள்ள அணிகள் ஒன்றுபட வேண்டும் என அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரான தயாசிறி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு ஜனாதிபதியாக வேண்டுமென்ற கனவு இல்லை. எனக்கான தகுதி என்ன என்பது எனக்கு தெளிவாக தெரியும். கட்சியை கட்டியெழுப்புவதே எனது நோக்கம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது ராஜபக்ச குடும்பத்துக்கோ அல்லது பண்டாரநாயக்க குடும்பத்துக்கோ உரித்தானது அல்ல, அது மக்களின் கட்சி. எனவே பல அணிகளாக பிளவுபட்டுள்ள சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் ஒன்றுபட வேண்டும். அப்போதுதான் கட்சியை மீள கட்டியெழுப்ப முடியும். கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதற்கென நடைமுறை ஒன்று உள்ளது. அந்த விதிமுறைகளை கருத்தில் கொள்ளாமலேயே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தன்னிச்சையாக ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்துள்ளார் என்று கூறியுள்ளார். மின்சார கட்டணங்கள் தாமதமாக செலுத்தப்பட்டதன் காரணமாக 2022 மற்றும் 2024க்கு இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 30 மில்லியன் சிவப்பு மின் பட்டியல் வழங்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேவந்து குமாரதுங்கவினால் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், உரிய நேரத்தில் மின் கட்டணத்தை செலுத்தாததால் 1.3 மில்லியனுக்கும் அதிகமான பாவனையாளர்களின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1,26,000க்கும் மேற்பட்ட நுகர்வோரின் கணக்குகள் மூடப்பட்டுள்ளதோடு கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் புதிய மின் இணைப்புகள் பெறப்பட்டுள்ளன. எனினும் இலங்கையில் தற்போது 7.2 மில்லியனுக்கும் அதிகமான மின்சார பாவனையாளர்கள் இருப்பதாகவும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.